மேஷம். மேச ராசிக்கு இந்த ஆண்டு பொறுக்கும் பொழுது ராசியாதிபதி கிரகம் செவ்வாய் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். லக்னத்தில் உச்ச சூரியன் சுக்கிரனுடன், சுக்கிரன் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி. ஆனால் ராசியாதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது குரு 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதாவது சூரியன் உச்சமாக ராசியில் இருப்பதனால் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் ராசியில் இருப்பதால் பேர் புகழ் எல்லாம் இருக்கும். ஆனால் ராசியாதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதோட 7 நாட்டு சனி இருக்கு. யாத்திரை செல்வது, வேலையில் சிக்கல் உருவாகிறது, வேலைக்காக வெளியே போகிறது, அதாவது வேர்வை ரொம்ப சிந்த வேண்டிய வருஷம் என்று சொல்லலாம். லாபம் வருமா? வரும். 2 மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் மாறுறாரு. அந்த குரு பகவான் மாறின உடனே சில்லற சுமாரான லாபங்கள் ஏற்படும். புது முயற்சிகள் எடுப்பீர்கள். வீட்டில் ஆல்ட்ரேஷனோ, சில பேர் ரிப்பேர் வீட்டை கட்டுறதோ, புதுசாக பூமி வாங்கி போட்டவர்கள் வீடு கட்டுறதோ, இந்த மாதிரி உங்கள் தசா காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதும் நல்லா இருக்கணும். வெறும் கோச்சார பலனை பார்த்து பயமும் படக்கூடாது, சந்தோஷம் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. ஜோசியர் சொல்லிட்டார் நல்லா இருக்குன்னு. இந்த காலத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தால் கொஞ்சம் சாந்தமாக பேச வேண்டும், கோபம் செய்யக்கூடாது. நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, புது வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். மனைவியுடன் இந்த மேசராசிக்காரர்கள், மனைவிக்கு மேசராசிக இருந்தால் கணவருடன் விவாதம் செய்யக்கூடாது. படிக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன்ப்பா, இந்த வருஷம் 3ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார். அதனால் இந்த காலேஜ் முடிக்கிற பசங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போகிறது செய்கிறது நிலைமை இருந்தால் வீட்டில் சண்டை போடாதீங்க, விவாதம் செய்யாதீர்கள். இந்த விவாதம் சண்டை பண்ணுறனால குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாகும், படிப்பில் சிக்கல் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வேலைக்கு செல்றீங்க, ஆண் பெண்ணாக இருந்தால் சில பேருக்கு நம்ம இடத்துலேருந்து வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும், அல்லது வேலையை வேறு இடத்துக்கு மாற்றி விடுவார்கள். அதில் வருமானம் வருமா? ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருமானம் வரும். இந்த புத்தாண்டு என்ன சொல்லுகிறது? வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கும் அம்மாவுக்கும் மருமகளுக்கும் பாருங்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். பாத்ரூமில் போகிறது, நீங்கள் ஏதாவது வண்டியை ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும், உஷாராக ஓட்ட வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு அடி வாங்கும், கை காலில் நோய்கள் இருக்கும், காலில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பாருங்கள், நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பாருங்கள். என்ன பரிகாரம் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பரிகாரம் செவ்வாயின் பரிகாரம். செவ்வாயின் என்ன பரிகாரம் பண்ணுவீங்க? பகவான் ஆஞ்சநேயரை கும்பிட்றது, பகவான் முருகன் கார்த்திகேயனை கும்பிட்றது. எப்போ கும்பிட்றது? டெய்லி கும்பிடலாம், உட்காந்த இடத்துலேருந்து கும்பிடலாம். ஆனால் ஹனுமான் சாலிசா படிக்கிறது, முருகன் ஆலயம் சென்று அங்கு வழக்கு தீபம் ஏற்றுவது நன்மையை செய்யும். சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானம், காக்காக்கு எள்ளு சோறு தானம் செய்து கொண்டு வந்தால் இந்த ஆண்டு மேசராசிக்காரர்கள் சுகமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? 2026 பாருங்கள். தமிழ் புத்தாண்டு ஜனவரி மாதம் சூரியன் உச்சன். இந்த சூரியன் எங்கே உச்சமாகிறார்? 12ஆவது பாவத்தில் உச்சமாகிறார். யார் கூட உச்சமாகிறார்? ராசியாதிபதி சுக்கிரனுடன் உச்சமாக இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வருஷம் பொறுக்கும் போதே உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள், யாத்திரைகள் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும்.
11வது பாவமும் 2ஆம் பாவமும் வலுவாக இருப்பதனால் ஜூன் மாதம் வரைக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க, பேர் புகழ் இருக்கணும். கல்யாணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் 4 கிரக சேர்க்கை 5ஆம் பாவத்தில் பார்க்கிறது. 5ஆம் பாவம் என்று சொன்னால் மனிதனுடைய வயிற்றில் உஷ்ணம் அதிகமாகும், சிந்தனைகள் அதிகமாகும். தன்னுடைய வாரிசுக்காக ஏதாவது ஒரு சிந்தனை உங்கள் தலையில் ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்கிறது, அவன் படிப்பானா படிக்க மாட்டானா. அதே நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு இந்த நேரம் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சிந்தனை. ஏன்னா 5 கிரகம் வயிற்றை பார்க்குது இல்லையா, 4 கிரகம் வயிற்றை பார்க்குது. இப்பொழுது 5ஆக இருந்தது, இப்போ 4ஆக போயிடுச்சு. அது கொஞ்சம் நாளில் தனித்தனியாக போயிடும். ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி ஒரு மாதம் ஆகும். ஆனாலும் மனசில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் வசதி எல்லாம் இருக்கின்றது. புது இடத்துல போவீங்க, பெரிய பதவி கிடைக்கும், அதில் புகழும் இருக்கின்றது. ஜூன் மாதம் வரைக்கும் நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள். கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, புது வேலையை பார்ப்பீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, நல்ல அலங்காரத்தை பண்ணுவீங்க. 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நல்ல யார் எல்லோரும் மேசராசி குழந்தையிலேருந்து வயதானவர் எல்லோரும் நல்லா அலங்காரம் பண்ணுவீங்க, நல்லா புது ஆடையை அணிவீங்க. டல்லாக இருந்தவங்கெல்லாம் நல்லா ஷேவிங் எல்லாம் பண்ணி டிப்டாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும், புது வாய்ப்பு கொடுக்கும், ப்ரமோஷன் கொடுக்கும். ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது வெளிநாட்டு போகிறதோ, வீட்டில் நம்ம வாய் பேச்சினால் ஏதாவது விவாதம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த 25 வயசுலேருந்து 55 வயசில் இருக்கிற ரிஷப ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் உஷாராக இருங்க. வருமானம் வரும், ஆனால் வீட்டில் தேவையில்லாத விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்கிறவங்க அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நமக்கு தெரியாமல் நம் இடத்தில் சில பேர் நமக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். நம்மளை தாழ்த்தி பேசுவார்கள். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லணும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வயதானவர் எல்லோருக்கும் இந்த காலம் நல்ல காலம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காலையில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது ஆரம்பிச்சுங்க. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் தசமயம் பரிகாரம் என்று சொல்லும் பொழுது துர்கை பரிகாரம் பண்ணுங்க. 2 மாதம் துர்கை கோயில் போகிறது எல்லாமே. ஆனால் ஜூன் மாதம் வந்த பிற்பாடு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம், தினமும் பசுவுக்கு ஏதாவது ஸ்வீட்டு அல்லது வாழைப்பழம், அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தேஸ்வர் கோயில் சென்று அங்கே பூஜை செய்து கொண்டு வந்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமாக நன்மை செய்யும். மிதுன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். மிதுன ராசியில் குரு 11வது பாவத்தில் உச்ச சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதால் இந்த மாதம் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வரும். ஆனால் 10ஆம் பாவத்தில் சனி பகவான் இருப்பதால் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம், அதாவது வேர்வை சிந்தி கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். குரு பகவான் ராசியில் இருப்பது பல பேர் உங்களை பயமுறுத்துவார்கள். பயப்படாதீர்கள், 2 மாதம்தான். அதுக்கப்புறம் அவர் 2ஆம் பாவத்துக்கு நல்ல பணம் பேர் புகழ் எல்லாம் கொடுப்பார். சூரியன் சுக்கிரன் சேர்க்கை தனலக்ஷ்மி யோகத்தை உருவாகும். வேலை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது புது வேலை வாய்ப்பு உருவாகும் என்று சொல்வேன். யாராவது நண்பர் யாருக்காவது தேர்ட் பார்ட்டி
உங்களுக்கு அப்பா உனக்கு வேலை இல்லை, நீ அந்த வேலையை செய்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. தொழிலில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட் உங்களால் விற்க முடியும். இப்பொழுது இருக்கின்ற உலக சூழ்நிலையில் பல பேருடைய பல பொருள்கள் முடக்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாத ஒரு மனிதன் ஏனென்றால் அந்த 4 கிரகத்துடைய சேர்க்கையும் உங்களுக்கு நன்மை செய்யும். தெரியாத ஒரு நண்பர் அப்பா டு யூ வாண்ட் டு செல் யுவர் ப்ராடக்ட், அப்படி வா, அங்கே வா, அதை போடு அப்படின்வாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கெயின், நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் கடுமையான ஒழிப்புக்கு அப்புறம்தான் லாபம் சேரும். அரசியலில் இருந்தால் 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பேர் புகழ் பதவி இருக்கின்றது. ஐயா, நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்லா கடுமையாக ஒழிப்பீங்க, பணம் கொஞ்சம் கம்மியாக வரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கடுமையான டைம் அப்படின்னு சொல்லும்போது 5 மணிக்கு லீவ் விடுவாங்க, ஆனால் 6:30 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஏதாவது ப்ரமோஷன் வருமா? தசமயம் வராது. 2 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ரமோஷன் சேரும் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு சுமாரான காலம், நஷ்டம் வராத லாபத்தை பார்ப்பீங்க. நஷ்டம் வராது, லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, ஆனால் ஒழிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். சோம்பேறி தனப்பட்டு காலைல 8 மணி 10 மணி வரைக்கும் தூங்கினீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக டவுன் தான் வரும். இதே நேரத்தில் ஸ்திரமான இடத்தில் குரு பகவான் உங்களை செட் பண்ணிடுவார். இங்கே படித்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு செட் பண்ண. திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நிச்சயதாம்பலம் நடக்கிறது, திருமண வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பல பேர் மிதுன ராசிக்காரர்கள் கடன்லேருந்து சிறிய அதாவது ஆமை நகர மாதிரி கொஞ்சமாக கடனை ஒழிப்பீங்க அப்படின்னுவேன். சில பேர் இந்த நேரத்திலேயே வீடை மாற்றுவீங்க, புது வீட்டுக்கு போவீங்க. அதை நீங்கள் கட்டுறீங்கன்னு சொல்லலை, கட்டுறதுக்கு வசதி இருந்தால், உங்கள் ஜாதக பலன் நல்லா இருந்து பேங்க் பேலன்ஸ் இருந்தால் கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனாலும் கடுமையான நேரம். வீட்டில் இருக்கிற வயதானோர் எல்லோரும் ரொம்ப தன்னைத்தானே உணவு கட்டுப்பாடுடன் வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்வீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். 2வது, பசு சேவை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை அரச மரத்து கீழே தீபம் ஏற்ற வேண்டும். ஆமாம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஹனுமான் சாலிசா அல்லது நவகிரக கோயில் போய் அங்கே வழக்கு ஏற்றுறது, அல்லது சனீஸ்வர பகவான் ஆலயம் சென்று அங்கு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் மிதுன ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கடகம். கடக ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பாருங்க. கடக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் பாவத்துக்கு அதிபதி சூரிய பகவான் இப்பொழுது உச்சமாக இருக்கிறார். இன்னிலேருந்து உச்சமாகிறார். ஸோ கண்டிப்பாக நன்மை நடக்கும். அதோட யார் இருக்காரு? சுக்கிரனுடன் இருக்கிறார். சுக்கிரன் யாரு? சுகாதிபதி, சுகத்தை கொடுக்குற கிரகம். வீட்டு மனை வாகனம் எல்லாமே வாங்குற, நகை வாங்குறது இருக்கு. குரு பகவான் 12 இருக்கிறார். குரு பகவான் 12 இருந்தால் செலவுகள் அதிகம். யாத்திரைகள், தேவையில்லாத யாத்திரைகள் எல்லாமே நடக்கும். அதாவது பத்திரிகை வச்சுடுவாங்க, அண்ணா வாங்கோ அப்படின்னு போக வேண்டிய நிலைமை இருக்கும். வேலையை விட்டு வெயில் காலத்தில் திடீர்னு சுற்ற வேண்டிய வேலை இருக்கும். ஏனென்றால் இந்த 4 கிரக சேர்க்கை 9வது பாவத்தில் இருக்குது. அதில் சனி இருக்குது. சில நேரம் ஆரோக்கியம் கெடும், மந்த நிலைமை உருவாகும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செஞ்சிடலாமா என்ற மனம் இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜன்ம குரு வரும். ஜன்ம குரு கடகத்தில் குரு வரும் பொழுது
பல பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஐயா காட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும், ஜன்ம குரு வந்தால் காட்டுக்கு ஓட வேண்டிய, சில பேர் நீ செத்து கூட, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. குரு பகவான் அந்த இடத்துல உச்சமாக வருவார். உச்சமாக வர குரு என்ன செய்வார், உங்களை ஒர்க்கு பவுண்ட் ஆக்குவார். இந்த வேலை இந்த நேரத்தில் நாம் செய்தால் எல்லோருக்கும் நன்மை நடக்கும். ஏனென்றால் கடக ராசிக்காருக்கு ஹிருதயம் சுத்தமாக இருக்கு. அன்றைய இடத்துல இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மை செய்யும் தவிர தீமை செய்யாது. ஃபைனான்ஸ் லாஸ் ரிக்கவரி ஆகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் யார் யாருக்கு நோய் நொடியாக இருந்ததோ, பல பேர் வீட்டில் எலக்ட்ரானிக்கெல்லாம் கெடும் இந்த நேரத்தில். ஏன்னா ராகு 8ல் இருக்கிறார், கேது 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். பல கடக ராசிக்காரர்கள் சாதாரணமாக கேட்டிங்கன்னா, என் வீட்டில் ஃப்ரிட்ஜு ரிப்பேரு, டிவி ரிப்பேரு, டியூப்லைட் ரிப்பேர், அதுக்கப்புறம் சில பேருக்கு ராகு 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பேய் பிடிச்சிடுச்சா, யாரும் என் மேலே சூன்யம் பண்ணிட்டாங்களா, எனக்கு தூக்கம் சரியாக வரவில்லை, இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் பல பேருக்கு. அதனால் பயப்படாதீர்கள். வியாபாரிகள், வெளிநாட்டு வியாபாரிகள், உள்நாட்டு வியாபாரிகளுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும் வாழ்க்கை. அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் பதவி இருக்கும். தசமய கடக ராசி அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பதவி உயர்வு இருக்கும். தைரியமாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற எல்லோரும் தன்னுடைய வயிற்று பகுதியை கவனிக்க வேண்டும். ஆரோக்கியம் கொஞ்சம் கெடுறதுக்கு, சீதளம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம், கடக ராசிக்காரர்கள் நமசிவாய நமசிவாய மந்திரம் ஜபிக்கணும். பகவான் சிவனுக்கு தண்ணீர் பாலார் அபிஷேகம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை கரும்பு சாரால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இதை செய்து கொண்டு வந்தால் கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியாதிபதி கிரகம் இப்பொழுது சூரியன் உச்சமாக சுக்கிரனுடன் இருக்கிறார். 8ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், புதன் இருக்கின்றது. இது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை கொடுக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். தைரியம் குறையும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வந்தால் ஆரோக்கியம் கெடும். பதவி போகிற மாதிரி நிலைமை இருக்கும். வீட்டில் பல தடைகள் உருவாகும். ஆரோக்கியம் கெடும். கணவன் மனைவி உள்ள விவாதம், 2 பேருக்குள்ள சிறிய விவாதங்கள் ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் உருவாகும். சில பேருக்கு தூக்கம் கெடும் என்று சொல்லலாம். அரசியலில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ரொம்ப பெரிய பதவி, இருக்கிற பதவியை விட்டு இன்னொரு போகிறதோ அதெல்லாம் தசமயம் செஞ்சிங்கன்னா அந்த இருக்கிற பதவிக்கே பிரச்சனை உருவாகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க. கலைஞராக இருந்தால் 2 மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். 2 மாதத்துக்கு அப்புறம் அலைச்சல்கள் ஆரம்பிக்கும் என்று சொல்லலாம். நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். போகிற வேலையை முடிச்சோமா திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப சுமாரான காலம். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். கொஞ்சம் சீசன் மாறின பிற்பாடு மழை காலத்தில் கால் வளர்க்குறது இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வியாபாரிகளுக்கு 2 மாதம் நல்ல லாபம் இருக்குது. ஆனால் 2 மாதத்துக்கு அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. பண்ணுறீங்கன்னா ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். லோக்கல் வியாபாரத்தில் சில ப்ராடக்ட் தேவை இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் பண்ணுங்கள், அல்லது அதெல்லாம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் 2 மாதமாக கிரகங்கள் சரியில்லை. இன்னும் போக கெடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுது ரிசல்ட் நல்லாவே வரும். ஆனால் ரிசல்ட் வந்த பிற்பாடு நான் எப்படி பண்ணிவிடுவேன், அப்பாவை டார்ச்சர் பண்ணுறது, நீங்கள் வீடை விற்று
எனக்கு அமெரிக்கா அனுப்புங்க, ஜெர்மன் அனுப்புங்க, ஆஸ்திரேலியா அனுப்புங்க, அந்த மாதிரி யாராவது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீடும் போயிடும், சொத்தும் போயிடும், படிக்கவும் முடியாத நிலைமையாகும். அதனால் நம்முடைய சக்திக்கு மேலே எதுவும் செலவு செய்து படிக்கிறதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஐயா. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வயதானவருக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன், காலம் நல்ல காலம்தான். ஆனால் அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது ஃப்ளூ ஜுரம் வர்றது, வெளியே போகும்போது வயிற்று சம்பந்தமான நோய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். விவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பாருங்கள், ஃபஸ்ட்டு தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும், தண்ணீரை விட வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும், சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும், நவகிரக கோயில் போய் அங்கே தீபம் ஏற்றி வர வேண்டும். படிக்க முடியவில்லைன்னா சுந்தரகாண்டம் கேளுங்க, ஆனால் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு. அதுக்கப்புறம் சேலைக்கிழமை குஷ்டரோகியும் ஏழைகளுக்கு உணவு அளிங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசி அதிபதி புதன் 7ஆம் பாவத்தில் செவ்வாயுடன் சனியுடன் இருக்கிறார். ஃபஸ்ட்டு கோபம் செய்யக்கூடாது. விரயஸ்தானாதிபதி கிரகமான சூரியன் 8ஆம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறார். உடல் சம்பந்தமான நோய்கள் சம்பந்தமான உஷ்ண சம்பந்தமான செலவுகள் நோயால் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 10ஆம் பாவத்தில் குரு சுகஸ்தானத்தை பார்க்கிறது, தனஸ்தானத்தை பார்க்கிறது. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ பணம் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஆனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு பல பேரை பார்க்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு 100 பேரை பார்க்குறீங்கன்னா 20 பேர் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அல்லது உங்கள் பொருளை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மாதிரியோ ஏதாவது எல்ஐசி ஏஜென்ட்டோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கடுமையான நேரம் என்று சொல்லுவேன். வீட்டில் விவாதம் செய்யாதீர்கள். அரசியலில் இருந்தால் பதவி உயர்வு இருக்காது, தவிர மரியாதை குறையாது. ஏனென்றால் சனி பகவானின் பார்வை எப்பொழுதுமே கெடும் எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களை கிழக்கவே மாட்டார் என்று சொல்லுவேன். குரு பகவானும் சுகாதிபதி, அவரும் நல்ல செய்வார். அரசியலில் சுமாரான இடம் இருக்கும், தவிர பிரச்சனை வராது. கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம். அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவேன். இப்போ நீங்கள் இந்த ராசியில் டாக்டர், இன்ஜினியர், கவர்மெண்ட் டியூட்டியில் இருக்கீங்கன்னா இந்த நேரம் தான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஒரு பேஷண்ட்டுக்கு நோய் வந்து அவருக்கு உடம்பை திடீர்னு பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் வரும். அதுவும் நீங்கள் டியூட்டி பார்க்குற நேரத்தில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப கடுமையான நேரம் என்று சொல்வேன். தசமையும் ப்ரமோஷன் இல்லை, எல்லோருக்கும் ப்ரமோஷன், நல்ல வருமானம் என்று சொல்லும் பொழுது 6ஆம் தேதி ஜூன் மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து இந்த மாதம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். திருமணம் ஆகாத ஆண் பெண் எல்லோருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செய்கிற விவசாயத்தில் வர லாபத்தை நீங்கள் பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட் ரிசல்ட் இந்த வருஷம் சுமாராகவே இருக்கும். ஆவரேஜ் குட் அப்படின்வேன், பட் டோன்ட் வரி அப்படின்வேன். ஆனால் அதே நேரத்தில் அவசரம் பட்டு புது கோர்ஸு தெரியாமல் எதுவும் வாங்கிட்டு அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயசாயிடுச்சு, 55லேருந்து 75, 80 இருக்குது அப்படின்னா நீங்கள் நைட் உணவை குறைங்க, வரத்தல் குறைங்க. ஸ்பைசி ஃபுட், ரொம்ப ஜீரணம் ஆகாத
நான் வெஜிடேரியன் இந்த மாதிரியெல்லாம் நைட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. 7ஆம் பாவத்தில் சனி இருந்தால் வாய்வு தொல்லை உருவாகும். வாய்வு கேஸ் பவுல்ஸ் எல்லாமே உருவாகி அடிப்பு மாதிரி பயத்தை கொடுத்து விடும். அந்த பயம் என்றது தூக்கத்தை கெடுத்துடும். அதுவும் விசேஷமாக பெண்களுக்கு கண்டிப்பாக எனக்கு ஏதாவது அடிக்குது, நான் செத்து போடுவேனா, அந்த மாதிரி பயம் எல்லாமே இருக்கும்யா. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: பகவான் விஷ்ணுவின் நாம ஜபம் செய்ய வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவா. அல்லது தன்வந்திரி மந்திரம். ஓம் நமோ பகவதே தன்வந்திராய அமிர்த கலாஸ்தாய சர்வாமை விநாசனாய மகாவிஷ்ணுவே ஸ்வஹா அப்படின்னு இந்த மந்திரம். இதெல்லாமே ஒன்றுமே தெரியலப்பா, ரங்கநாதர் கோயில் போங்க, மகாவிஷ்ணு படுத்துன்னு இருப்பார், அவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா சாதாரண மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவா இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ராசி கன்னி ராசிக்காரர்கள் எல்லோரும் குளிக்கிற நேரத்தில் இந்த கட்டை விரலை கழுத்தில் வச்சு ஓம் கங்கணபதே நம கங்கணபதே நம கங்கணபதே நம கங்கணபதே நம ஜபம் 11 வாட்டி பண்ணுங்க. துலாம் ராசி நேர்களுக்கு 2026 புத்தாண்டு தமிழ் நியூ இயர் எப்படி இருக்கும் பாருங்க. 9வது பாவத்தில் குரு பகவான், 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் சுக்கிரன். 7ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் சுக்கிரன் இருக்கும் பொழுது மனைவியும் பார்ட்னருடன் விவாதம் செய்யக்கூடாது. மனைவியும் பார்ட்னர் கூட விவாதம் செய், நீ போடி, எனக்கு புதுசாக நான் ஒரு பொண்ணை பார்த்துக்குவேன். அல்லது மனைவி இருந்து வேறு பெண்களுடன் தொடர்பு வைக்கிற வாய்ப்புகளை உருவாக்கி மனசிலேயே உருவாக்கி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிங்கன்னா வாழ்க்கை கெட்டுடும், பிரச்சனை உருவாகும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புது சான்ஸ், நியூ சான்ஸ், வாழ்க்கை நல்லா இருக்கும். இதே தான் உஷாராக இருந்தீங்கன்னா நல்ல பண வருமானம் எல்லாம் வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் கூட லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9வது பாவத்தில் குரு நல்ல லாபத்தை கொடுப்பார். ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிஸ்னஸ்மேனுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான டைம். ஏன்னா குரு நல்லா இருக்கும்போது நம்ம என்ன திமிராக பேசியிருக்கோமோ அதுக்கு பதில் நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுயா. குரு பகவான் 10ஆம் இடத்துல வரும் பொழுது ட்ரில் வாங்கும், உங்கள் பொருள் விற்கிறதுக்கு கஷ்டம் உருவாகும். ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே வர 2.5 வருஷம் வரைக்கும் டைம் சரியில்லை. வியாபாரிகள் கொஞ்சம் உஷாராக இருங்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வருஷம், இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். ஆனால் ப்ரமோஷன்றது ஜூன் மாதத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னா போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் பண்ணி எதுவும் வாங்கிடாதீங்க. அப்போது உங்களுக்கு அவுட் ஆஃப் ஏரியா போய் வாழ வேண்டிய கட்டாயங்கள் உருவாகும். அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல காலம். சுமாராக உங்கள் விரோதிகள் எல்லோரும் குறைஞ்சி விடுவாங்க, ஒவ்வொன்றா குறைஞ்சி விடுவார்கள். கலைஞர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்று சொல்வேன். சாதாரணமாக நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு புரியாத சப்ஜெக்டே பேசிவிட்டாலும் அது நீங்கள் ஏதாவது அதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க, பார்த்தீங்களா என்ன இருக்குது அப்படின்னு பாராட்டுவாங்க. நீங்கள் எழுத்தாளராக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்கும். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு விசேஷமான லாபமான நேரம், ஆண்களுக்கு கடுமையான நேரம் என்று சொல்வேன். சுமாரான நேரம், 2 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப கடுமையாக வேலை. விவசாயிகளுக்கு ரொம்ப நல்ல லாபம் இந்த வருஷம் 2 மாதத்துக்குள்ளே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சுமாரான லாபம் பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட், படிக்கிற ஸ்டூடெண்ட், இதில் தான் ரொம்ப விஷயம் இருக்குது. இப்பொழுது விரோதிகள் கம்மியாக இருக்குது. நான் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் இஷ்டத்துக்கு செய்வேன். இந்த 18 வயசில் இருக்கிற பெண்கள், அதுக்கப்புறம் 21 தாண்டின ஆண்கள், இந்த 7ஆம் பாவ சேர்க்கை மனதை கெடுக்கும். தம்பி, நம்ம பசங்க எல்லோருக்கும் சொல்கிறேன், நான் காதல் பண்ணுறேன், திருமணம் பண்ணுறேன், எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் ரொம்ப அழுவீங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் படித்து பணம் சம்பாதிக்கிறது பாருங்கள். ஏனென்றால் குரு பகவான் கெட்டு போனால்
வாழ்க்கை டெம்பரவரியாக இப்போ இருக்கிற ஜாலி எல்லாமே கெட்டு வாழ்க்கை பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறீங்க. வீட்டில் இருக்கிற வயதான அப்பா அம்மா மருமகள் எல்லோருக்கும் சொல்கிறேன், நல்ல காலம். ஆனால் விரோதிகளை வளர்க்காதீர்கள். திமிராக ஏதாவது யாருக்காவது குத்தி பேசுகிற மாதிரி பேசாதீர்கள். இந்த மாதிரி பேசிவிட்டால் குரு பகவான் மாறின பிற்பாடு உங்களுக்கெல்லாம் ரிட்டன் தண்டனைகள் இருக்கின்றது. அதனால் யாரையும் குத்தி பேசுகிற அவசியம் கிடையாது. தேவையில்லாத ஏதாவது வார்த்தையை விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம். ஃபஸ்ட்டு பரிகாரமாகவே நீங்கள் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். தினமும் துர்கா சாலிசா படிக்க வேண்டும். துர்கையின் மந்திர ஜபம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை துர்கை ஆலயம் சென்று அல்லது காளியின் ஆலயம் சென்று அங்கு விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் வியாழக்கிழமை பசுவுக்கு நீங்கள் வாழைப்பழம் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? 5ஆம் பாவத்தில் இப்பொழுது 4 கிரகங்கள் இருக்கின்றது. கண்டிப்பாக மனதைரியம் இருக்கும். 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற இந்த சேர்க்கையும் 6ஆம் பாவத்தில் உச்ச சூரியன் உங்களுக்கு மனதைரியம் கொடுக்கும். பண வசதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. உங்கள் வாரிசு பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். எங்கள் வாரிசை எப்படி நான் காப்பாற்றுவேன்? குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். பணம் வரலையே, வருமானம் வருமா வராதா, வாழ்க்கை தள்ள முடியுமா தள்ள முடியாதா என்ற சிந்தனை அதிகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, கண்டிப்பாக வியாபாரத்தில் பல சிக்கலை சந்திக்க வேண்டிய காலம். ஆனால் ஸ்லோவாக 2 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக மாறும். அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னாலும் 2 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபம் வந்து சேரும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும், பேர் புகழ் இருக்கும். ஆனாலும் சில கான்ஃபிடென்ட்டான விஷயங்கள் எல்லாம் வெளியே வரும். சில பேர் நாங்கள் இந்த ஏரியாவில் ஜெயிச்சிடுவோம், ஆனால் அங்கே சிறிய மார்ஜினில் தோல்விகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீண் செலவுகள் அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக இருக்கும். விரோதிகள் கண்டிப்பாக இந்த நேரம் தோத்துடுவார்கள். சூரியனுடைய காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கு என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஆனால் உங்கள் விரோதி ஆர்டிஸ்ட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுவார்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கடுமையான காலம். பணம் தசமயம் வராது, பதவி உயர்வு வராது. 2-3 மாதம் ஆகும். ஜூலை மாதம் உங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரமோஷன், மன நிம்மதி, தூக்கம் எல்லாம் சேரும் என்று சொல்வேன். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, ஆனால் பெருசாக சேஞ்சஸ் வர்றதுக்கு ஃபினான்ஸ் லாக் எல்லாம் இருக்கும். அப்பா கிட்ட சில பேருக்கு பணம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த இன்ஸ்டிடியூஷன்லலாம் சீட்டு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மியாகவே இருக்குயா. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, ரொம்ப சுமாரான லாபம் என்று சொல்வேன். கடுமையாக ஒழிக்கணும். நீங்கள் விவசாயம் பண்ணி இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டீங்க, விற்றுட்டு வாடான்னா அவன் விற்றுட்டு பணம் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இந்த 2-3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்து வேலை செய்யுங்க. திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் திருமண நிகழ்ச்சி நடக்கிறதுக்கெல்லாம், நிச்சயம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மருமகளுக்கெல்லாம் நல்ல காலம். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை.
பல கிரகத்துடைய சேர்க்கையும் ராகு கேதுவின் பொசிஷனும் உடம்பில் உஷ்ணத்தை கொடுக்கும். உஷ்ணத்தினால் விவாதம் இருக்கும். என்ன பரிகாரம்? பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அப்பா அம்மா தாத்தா என்ன தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அந்த இடத்துல போய் அந்த தெய்வத்தை ஒரு வாட்டி கும்பிடுங்க. ரெண்டாவது, வியாழக்கிழமை உங்கள் குரு அல்லது தட்சிணாமூர்த்தீஸ்வர் அல்லது நவகிரக குருவை கும்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச 2 வாழைப்பழம் வாங்குறதுக்கு ஆசை இல்லை, கொஞ்சம் வெல்லம், 1 ரூபாய் வெல்லம் வாங்கி பகவான்கிட்ட வச்சு அங்கே ஒரு கற்பூரம் ஏற்றுங்க, ஒரு விளக்கு ஏற்றுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். வீட்டிலேருந்து டெட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். தனுசு ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி பகவான், செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் குரு. ஆரம்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாரிசுகள்னால் உங்களுக்கு பேர் புகழ் ஏதாவது கிடைக்கும். அவங்க ஏதாவது ஒரு மெரிட்டில் ஏதாவது ஒன்று வேலையை செய்வாங்க. அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்கன்னா உங்கள் வியாபாரத்தில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அதில் லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீர்கள். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுலேயும் சுமாரான லாபம். சில பேர் ஒழிய இரும்பு சம்பந்தமான தொழில் அல்லது பழம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க ரொம்ப உஷாராக எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதில் சிக்கல் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது கல்ஃபுக்கு அனுப்புகிறீங்க, நீங்கள் தனுசு ராசியாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் பழம்லாம் கெட்டு போயிடும்பா. அந்த மாதிரி கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் மிஷின் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாபம் பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். லோக்கல் இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா சுமாராகவே நல்லாவே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதவி உயர்வு இருக்கின்றது. சனி நாளில் இருக்கார் என்று பயப்படாதீர்கள். குருவும் மாறும். குருவும் 8ஆம் பாவத்தில் ஜூன் மாதத்தில் போகும். 8ஆம் பாவத்தில் குரு போனால் எல்லாரும் சொல்லுவாங்க பணம் வந்து சேராது. ஆனால் குருவின் பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்கின்றது. அதனால் பணம் நஷ்டமோ கஷ்டமோ உங்களுக்கு வந்து சேராது. நீங்கள் அரசியலில் இருந்தீங்க கண்டிப்பாகவே சந்தோஷமாக இருப்பீர்கள். கலைஞராக இருந்தீங்கன்னா சுமாரான காலம், ஆனால் ஃபினான்ஸ் ஃப்ளோ இருந்து கொண்டே இருக்கும். தூக்கம் கெடும் கலைஞர்களுக்கு. இதை செஞ்சால் நல்லா இருக்குமா, அது இப்படி செஞ்சால் நல்லா, ரொம்ப சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தூக்கம் குறையும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண்களுக்கு சுமாரான காலம். உணவு கட்டுப்பாடு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். வயதான அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற மருமகள் எல்லோருக்கும் கொஞ்சம் தூக்க பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. வயிற்றில் சூடு ஏறுது. எல்லோரும் சொல்லுவாங்க சாப்பிட்ட பிற்பாடு தண்ணி குடிங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிங்க. சாப்பிட்டீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க, நல்லாயிருக்கும். பரிகாரம் ஃபஸ்ட்டு பரிகாரமே உணவு கட்டுப்பாடு. 2ஆம் பரிகாரம் தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும், பகவான் சூரியன் பூஜை செய்ய வேண்டும். வியாழக்கிழமை அரச மரருக்கு தண்ணீரை விட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு அங்கு விளக்கு ஏற்றி வர வேண்டும். மகர ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? 3ஆம் பாவத்தில் கிரக சேர்க்கை,
4ஆம் பாவத்தில் கிரக சேர்க்கை சூரியன் உச்சன், 4ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது. 8ஆம் ஆதி உச்ச நாய் சுகத்தில் வந்தால் சுகத்தை கெடுப்பார் என்று சொல்வார்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்தான பலமாக வரும் பொழுது வீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். விரோதிகள் இந்த நேரத்தில் சொந்த அண்ணன் தம்பிங்க விரோதி, குடும்ப விரோதிகள் எல்லாமே சொத்து பிரச்சனை, அது இது நான் கொடுக்க மாட்டேன் என்று பயமுறுத்துவார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்காது. பயமுறுத்துவாங்க, நான் உனக்கு சொத்தை கொடுக்க மாட்டேன், பிரிக்க மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் பயம்லாம் கொடுப்பாங்க. விவாதங்கள் இருக்கும். ஆனால் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சரியாயிடும். வியாபாரிகளுக்கு ரொம்ப பிரமாதமான காலம் என்று சொல்லுவேன். நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணுவீங்க. தேவை உள்ள ட்ராவல், தேவையில்லாத ட்ராவல் ரெண்டும் பண்ணுவீங்க. அதில் பணம் வருமானம் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்வேன். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அரசியலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பதவி உயர்வு வருது என்று சொல்லுவேன். கலைஞர்களுக்கு நல்ல காலம். உங்களை பாராட்டுவாங்க. உங்களை பார்த்து பல பேர் பயப்படுவாங்க. ஐயா, நான் ஏதாவது சொல்லிட்டா என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் பார்த்து வேலை செய்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரியெல்லாம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் நடக்கும். வேலைக்கு சென்ற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம், நல்ல காலம் என்று சொல்வேன். லாபம் நஷ்டம் கிடையாது, சுமாரான காலம் என்று சொல்வேன். விவசாயிகளுக்கு சூப்பரான காலம் வந்து கொண்டு இருக்குது. A2 நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. A2 இந்த வருஷம் முடிவில், டிசம்பர் ஆங்கிலம் வருஷம் முடிவில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொன்னேன். வயதான அப்பா அம்மா, வயதான வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் ரொம்ப 55லேருந்து 75 80 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் மூட்டு வியாதி இருக்கும். அதுவும் ஸ்பெஷலாக சனி நாள் மூட்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளன. ஜீரண கோளால் குருநாள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிகாரம், நீங்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தீஸ்வர் அல்லது நவகிரக கோயில் சென்று அங்கு விளக்கேற்றிட்டு பிரதட்சணை பண்ணிட்டு வர வேண்டும். கும்பம், கும்பராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்கள். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி சேரும் போது வீட்டில் சிறிய தேவையில்லாத விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளன. வியாபாரத்தில் குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் லாபம் இருந்து கொண்டே இருக்கும், நஷ்டம் இருக்காது. சில பேருக்கு வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வீடு மாறுறது, புது வீட்டில் கட்டி முடித்த வீடு இருக்கும், அதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணி போகிறதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம். கடுமையாக பேசுவீர்கள். கொஞ்சம் கடுமையாக பேசுகிறது நிறுத்த வேண்டும் என்று சொல்லுவேன். அதை நிறுத்தினா தான் உங்களுக்கு இன்னும் பெரிய பதவி உங்களை காத்து நிற்கு. 7.5 சனி காலில் நோய் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை பார்ப்பீங்க. உங்கள் ப்ராடக்டை நல்லாவே சேல் பண்ணுவீங்க. ஆனால் பணம் கொஞ்சம் டிலே ஆகி வரும். ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் சுமாரான காலம். ஆனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். டாக்குமெண்டேஷன் எல்லாமே க்ளீனாக வைக்க வேண்டும் என்று சொல்வேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிக்கிறீங்க, ரொம்ப கடுமையாக உஷாராக படிங்க. ரிசல்ட்டு ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அகங்காரமாக ஏதாவது பேசிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு எழுதிட்டு வந்துட்டால் அதில் ரிசல்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. உஷாராக இருங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொன்னேன். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக சுமாரான லாபத்தை பார்ப்பீங்க. கலைஞர்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்து இருக்குது என்று சொல்லலாம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயதானவராக இருக்கீங்க, அம்மா அப்பா எல்லோருக்கும் சொல்கிறேன்,
நல்ல காலம். ஆனால் கொஞ்சம் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் ஜீரண கோளாறு எல்லாமே பார்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப கரிஷ்டமான போஜனம், அதாவது ஜீரணம் ஆகாத மாதிரி போஜனத்தை இரவில் எடுக்கக்கூடாது, அல்லது உங்களுக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனை உருவாகும். சொத்து பிரிக்கிற காலம் வந்து விட்டது. அதனால் வீட்டில் எல்லா பசங்களை உட்கார வச்சு, இல்லைன்னா உங்களுடைய டிசிஷன் எடுத்து சொத்தை பிரிங்க, இல்லைன்னா வீட்டில் விவாதத்தை கொண்டு வந்து விடுவீர்கள். ஆமாம், வயதானவர்கள் இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் வீட்டில் சொத்தை பிரிக்க வேண்டிய காலம் என்று சொல்வார்கள். அம்மா கொஞ்சம் உஷாராக என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்கள். பரிகாரம்: தினமும் அரச மரத்துக்கு, தினமும் சொல்லும் பொழுது திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விட வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஒரு விளக்கு, ஆஞ்சநேயருக்கு ஒரு விளக்கு, அல்லது வீட்டில் போய் ஒரு விளக்கை ஏற்றி, பெரிய விளக்கை ஏற்றி சிறுசாக திரிய வச்சுட்டு சுந்தரா காண்டம் கேட்டு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு உளுந்து வடை தானமாக கொடுக்க வேண்டும். மீனம்: மீன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் செவ்வாய் சனி, 2ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன், 4ஆம் பாவத்தில் குரு. ராசியில் செவ்வாய் சனி சேரும் பொழுது ஒரு மனிதன் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை உருவாகும், வீண் சண்டைகள் உருவாகும், கோபம் வரும். நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன், அந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீண் விவாதங்கள், கணவன் மனைவி உறவில் விரிசல் உருவாகிற காலம். ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த ஸ்டார்டிங் 2 மாதம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் மாறிடும், அது ரொம்ப பரவாயில்லை. தசமயம் வீட்டில் விவாதம் செய்யாதீர்கள். அரசியலில் இருந்தால் நீங்கள் கம்மியாக பேசினாவே நன்மை நடக்கும். அதிகமாக பேசினீங்கன்னா, வீணாக பேசினீங்கன்னா பிரச்சனையில் உங்கள் பதவி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு ரொம்ப சுமாரான காலம், அலைச்சலான காலம், லாபத்தை கம்மியாக பார்ப்பீர்கள். ஆனால் 2ஆம் பாவத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது யாராவது நண்பர் மூலியமாக உங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபமோ, அதாவது புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம் என்று சொல்லி, ரொம்ப விசேஷமான காலம் கிடையாது. பாஸ் கூட விவாதம் செய்யாதீர்கள். அரசியலில் சுமாரான காலம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்கன்னா பணம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலை கடுமையாக ஒழிக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, அரசியலில் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசும் பொழுது விவாதம் பண்ணிங்கன்னா பதவியே போகும் அப்படின்னு சொல்கிறேன்ப்பா. கொஞ்சம் அரசியல்வாதிகள் எல்லோரும் மீனராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப கடுமையான காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, படிக்கிறீங்கன்னா இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, எனக்கு தெரியும், நான் செஞ்சிடுவேன், அதில் ரிசல்ட் 95லேருந்து நேராக 45 வந்துடும். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சுமாரான லாபம், நஷ்டம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வயதான அப்பா அம்மா மருமகள் எல்லோருக்கும் சொல்கிறேன், 7 நாடு சனி இருக்குது. உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா காக்காக்கு எள்ளு சோறு வைக்குவது, இதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரம் உங்களுக்கு எல்லோருக்கும், குழந்தையிலேருந்து பெரியவர்களுக்கு. ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் சுவாச நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரமாகவே பரிகாரம் காக்காக்கு எள்ளு சோறு வைக்கிறது. கோயில் போக முடியல, யார் யார் கோயில் போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதாவது முக்கியமானது என்னென்னா, அரச மரம், சனி பகவான், நவகிரக சனி பகவான், அவங்கக்கிட்ட போய் அங்கே வழக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்யணும். தெய்வமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை குறைங்க, பிரச்சனையை குறைங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்ய வேண்டிய காலம். ஏழைகளுக்கு கண்டிப்பாக எள்ளு உண்டை வாங்கி கொடுக்கலாம், அல்லது எள்ளு எண்ணெயை வாங்கி உங்கள் மேலே சுற்றிட்டு தானமாக கொடுக்க வேண்டும். அதுவும் முடியலன்னா எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு சனிக்கிழமை குளிங்க, எண்ணெய் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு குளிங்க.
காக்காக்கு எள்ளு சோறு வைங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை எதுவும் முடியலன்னா யூடியூப் ஃபோன்லேயோ வீட்லேயோ போட்டுட்டு சுந்தர காண்டம் கேளுங்க. இதை பண்ணிங்கன்னாவே மீனராசிக்காரருக்கு இருக்கின்ற சகல பிரச்சனையும் குறைஞ்சி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.